மோதிரம் போட அப்படி ஜூம் பண்ணு அடிக்காட்டு Hi guys, welcome to our channel Jenny Vijay Loves. இது மட்டும் தான் கரெக்டா சொல்வா, வேற எதுவும் கரெக்டா சொல்ல மாட்டா. சோ இன்னைக்கு நாங்க எங்க வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிரகன் ஸ்னேஹா அவங்களோட குழந்தை சரித்ரா பாப்பாக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தாங்க. அதாவது எங்கன்னா தூத்துக்குடியில உள்ள புளியம்பட்டி. தூத்துக்குடியில இது என்ன டிஸ்ட்ரிக்ட் தெரியல, தூத்துக்குடி தான் இது. புளியம்பட்டி கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து மொட்டை போட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து காலையிலே வந்தாச்சு. காலையிலே இன்ட்ரோ எடுக்கலாம் தான் பார்த்தா நான் எடுக்க முடியல. ஸோ இப்போ எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைம் உட்காந்து எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா காலையில் வந்து எந்திரிச்சது லேட்டு, அப்படி ரஷ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஃபன்னு அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் நீங்களே வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலியும் இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்களும் யதார்த்தமாக தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூடயும் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து தம்பி எங்க எல்லாரும் கேட்கலாம். தம்பி கூப்பிட்டு தான் வந்தோம், கூப்பிட்டு தான் வந்திருந்தோம். கடைசி அம்மா வந்து வீட்டுக்கு போறோம்னாங்களா. ஸோ அம்மா வந்து ஃபேமிலியோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வெள்ளனை மதியமே கிளம்பிட்டாங்க. இங்க மதியம் தான் ஃபங்க்ஷனா, அதனால தம்பி கையில வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா ஏன்னா ரொம்ப வர மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அவனுக்கு வந்து சளி பிடிச்சிரும். திடீர்னு வெதர் வந்து ஒத்துக்காது. ஏன்னா இங்க நல்ல வெயில் அடிக்கும், ஆனா இன்னைக்கு ஏதோ நல்ல மழை பெஞ்சி இதாயிட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் எங்கிட்ட வந்து நல்லா பேசி நல்லா இது பண்ணாங்க. எங்களை பாக்குறவங்க எல்லாரும் தம்பி எங்கக்கா அப்படின்னு தான் கேட்காங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இவங்க கூட ஏன் வீடியோ பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கீங்க. நான் மொத்தத்துல என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ அவங்ககிட்ட வந்து நீங்க பழகி பார்த்து அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படி இப்படின்னா நீங்க வந்து அவங்கள போய் சொல்லலாம். அவங்கள பத்தி பழகி பார்க்காம அதை வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்றது வந்து தப்பு. நாங்க வந்து பழகணும், எங்கிட்ட வந்து நல்லா தான் இருக்காங்க. ஒரு அண்ணன் ஒரு அக்கா அந்த மாதிரி தான் பழகுறாங்க. நல்ல டைப்பாக இருக்கனால தான் நாங்களும் அவங்கள்ட்ட வந்து பழகணும், அவங்க கூட சேர்த்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம். நீங்கள் வந்து கமெண்ட் வந்து ஏன் இவங்க கூட வீடியோ பண்ணுறீங்க, இவங்களும் பண்ணாதீங்க, உங்கள் அம்மாட்ட எடுத்து சண்டை போட்டுறீங்க அப்படிலாம் ஒன்று. அவங்களுக்கு வந்து என்ன சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா? மீடியாவில் வந்து உண்மையே இருக்கலாம், பொய் இருக்கலாம். நீங்கள் அதை வச்சுட்டு இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பக்கூடாது. ஸோ அதனால அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து அது அவங்களோட நம்மகிட்ட எங்கிட்ட எப்படி இருக்காங்க, பழக்கம் எங்கிட்ட எப்படி இருக்காங்க அந்த இதை வச்சு தான் நீங்களும் பார்க்கணும். நீங்களுமே அவங்களோட பழகி பாருங்க, நல்ல டைப் தான். ஸோ அதனால வந்து அவங்க இப்படி அவங்க கூட நீங்கள் வீடியோ பண்ணாதீங்க அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக அவங்க தான் வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். அவங்க சுரேஷ் ப்ரோ கூட வந்து எதுக்கு வீடியோ பண்ண மாட்டேங்க, பட்டர்ஃப்ளை கபிள்ஸ் கூட எதுக்கு வீடியோ பண்ண மாட்டேங்க கேட்டிங்க. ஸோ அது வந்து ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து அந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்குது, அவங்களால வீடியோ எடுக்க வர முடியல. நாங்களும் அது இல்லாம உங்களுக்கு தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நானும் கை குழந்தை வச்சிருக்கிறதுனால என்னால டிராவல் பண்ணி போய் வந்து வீடியோ பண்ண முடியல. அதனாலதான் வீடியோ எடுக்க போக முடியாம இருக்கும். ஆனா கண்டிப்பா நாங்க எல்லாரும் மொத்தமாவே சேர்ந்து நாங்க ஒரு நாள் வீடியோ பண்ண தான் செய்வோம். அதனால நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு இவங்க கூட பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கூட சண்டையா அப்படிங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க எப்பவும் கூட நாங்க நல்லா தான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். ஸோ நீங்களா வந்து ஒரு பொருளையே கிளப்பிட்டு இருக்காதீங்க. இனி வந்து வீடியோ ஃபுல்லாவே நம்ம பிரகன் நம்ம ஸ்னேகா அவங்க கூட தான் பண்ணுவோம். இடையில ஒரு நாள் கண்டிப்பாக சுரேஷ் ப்ரோ மீட் பண்ணி நாங்கள் வந்து அந்த வீடியோ நாங்கள் போடுவோம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து வீடியோ மொத்தமாக பண்ண தான் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து சரித்ரா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அது என்னென்னு நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நாங்கள் பேசுகிறது மட்டும் கேட்டுட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் வீடியோ வரும். எப்பவுமே இன்ட்ரோ வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு கொடுத்துட்டு கட் பண்ணிடுவோம். இன்னைக்கு வந்து இன்ட்ரோ எடுக்க முடியாதனால ஃபுல்லா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் பேச வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால ஃபுல்லா இன்னைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க என்னென்ன ஃபன்னு என்னென்ன அட்ராசிட்டி நடந்துச்சு. ஆமா, எனக்கு ஒரு நல்ல ஃபன் ஓவர்லோடடா இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலி வந்து இப்படி எங்கிட்ட வந்து பழகுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சே பார்க்கல. எல்லாருமே நல்ல சரிசமமா எல்லாத்தையும் பார்த்து செம்மையா இது பண்ணாங்க. சாப்பாடுல இருந்து எல்லாமே வேற லெவலா இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு எங்க வந்து போட்டோ எடுத்தீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே நன்றி. எதுக்கு அப்படின்னா தைரியமா நிறைய பேர் பேசுறீங்க. ஸோ அதனால வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப அது இல்லாம நிறைய மொக்க வர ஜெனஸ் வாங்கிட்டோம். ஆமாங்க, வர்றவங்க எல்லாரும் இவட்டே வந்து போட்டோ எடுத்துட்டு என்னை வந்து ஒரு ஆளாவே மதிக்கிறீங்க. ஸோ அதனால நான் வந்து வருத்தப்பட போறது கிடையாது. ஏன்னா அவனாலதான் நான் வந்தேன். அதனால இது வந்து போய் சொல்றேன், மீடியா காட்டி சொல்லிருக்கேன். அடி பார்த்தீங்களா, மீடியா காட்டி போய் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் நான் வள கொலன்னு நாங்க பேச விரும்பல. ஸோ இன்னைக்கு நடந்த ஃபன் எல்லாத்தையும் நீங்க வந்து மறக்காம பாருங்க. தூங்காத
விஜய் கூட என்ன வீடியோ நல்லா போட்டோ எடுக்கணுமா உங்க மோதிரம் மட்டும் அப்படியே ஜூம் பண்ணு அப்படி காட்டு ஐயோ அல்றால கொஞ்சமா தூக்கி நடக்கல மாட்டீங்களா எல்லாம் எடுப்போம் கருத்து சொல்லுங்க. நீங்க மட்டும் அமைதியா உட்காந்து டான்ஸ் ஆடாம ஒய்ஃபுகளை ஆட வச்சு ரசிக்கிறது தனி சொல்லுவோம். ஒய்ஃபுகளை ஐயோ என்னோட ஒய்ஃபு ஜெனி ஒய்ஃபு அவங்க ஒய்ஃப் ஆடுறத பார்க்கறது நல்லா இருக்கு. அதை உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சரித்து தான் மொட்டையை போட்டு லேண்ட் கிடக்கா. ஆமா மொட்டை போட்டோன்னா அலப்புற கொடுத்துட்டு யாரா பக்கா